வணக்கம். வெல்கம் டு என்ஆர்பி தமிழ் ஸ்டோரீஸ். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு ஏற்ப இன்னைக்கு ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை மட்டும்தான் அறுவடை செய்வோம். நெல்லுக்கான விதையை போட்டோம் அப்படின்னா நெல்லை அறுவடை செய்வோம். கோதுமைக்கான விதையை போட்டோம் அப்படின்னா கோதுமை அறுவடை செய்வோம். நெல்லை போட்டுட்டு கோதுமையை அறுவடை செய்யணும் அப்படின்னு நினைச்சா நம்மளால கண்டிப்பா முடியாது. இது மனிதர்கள்ல பார்க்கணும் அப்படின்னா நல்லது செஞ்ச அப்படின்னா உன்னால நல்ல விஷயங்களை திரும்ப பெற முடியும். இதே கெட்டது செஞ்ச அப்படின்னா கெட்ட விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து நம்மளால திரும்ப எடுத்துக்க முடியும். மற்றவர்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு நல்ல விஷயத்த திரும்ப எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா அது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. ஒரு கிராமத்துல கண்ணன் அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த கிராமத்திலேயே அந்த விவசாயி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமான குணம் கொண்டவர். ஒவ்வொரு ஆண்டும் அவர் சிறந்த விவசாயி அப்படிங்கிறதுக்கான விருதை வாங்கிட்டே இருந்தாரு. அவர் அந்த விருதை வாங்கினாலும் அவருக்கு இணையான போட்டியாளர்களா இருக்கிற எந்த விவசாயியும் அவருக்காக பொறாமப்படவும் இல்லை. அவர் வாங்குற அந்த விருதுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் தான் அடைஞ்சாங்க. இதை பார்க்கும்போது ஒரு புத்திசாலி பெண்மணிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஒரு சக விவசாயிகள் எப்படி இன்னொரு விவசாயி விருதை வாங்குறது, அதுவும் தொடர் விருதா அவர் வாங்கிட்டே இருக்கிறத எப்படி ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க முடியுது. அதுக்கு இவர் எவ்வளோ சிறந்த மனிதரா இருந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத அந்த பெண்மணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அவர்கிட்ட பேசுறதுக்காக. அப்ப அவங்களே போயிட்டு நேர்ல கேக்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட 2 கேள்வி இருக்கு. அதுல இருக்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் உங்களால எப்படி ஒரு சிறந்த விவசாயி அப்படிங்கிற விருதை தொடர்ந்து வாங்க முடியுது? இரண்டாவது கேள்வி, உங்களோட சக விவசாயி நீங்க விருது வாங்கும் போதும் ரொம்ப பெருமையாவும் கர்வமாவும் சந்தோஷமாவும் நினைக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? இந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த விவசாயியும் பேச ஆரம்பிக்கிறாரு. சிறப்பான விதைகளை நம்ம நடவு செஞ்சாலே கண்டிப்பா நம்மளால சிறந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியும். அந்த மாதிரி தான் எப்பவுமே சிறந்த விதைகளை மட்டும்தான் நான் நடவு செய்வேன். அதனாலதான் எனக்கு நல்ல நல்ல பயிர்களை அறுவடை செய்ய முடியுது. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த விவசாயி அப்படிங்கிற விருதும் எனக்கு கிடைக்குது. உங்களோட 2வது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, என்னோட சக விவசாயிகளுக்கும் அதே மாதிரியான சிறந்த விதைய நான் நடவு செய்யறதுக்காக கொடுப்பேன். அவங்களும் நல்ல விளைச்சல் பார்ப்பாங்க. அதனாலதான் நான் விருது வாங்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருத்தருக்கு நம்ம என்ன குடுக்குறோமோ அதை மட்டும் தான் நம்மளால திரும்பி பெற முடியும். ஒரு முறை என்னோட நிலத்துல நான் கோதுமையை விளைவிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னோட விதைகளை நான் ரொம்பவே சிறப்பானதா தான் கொடுத்திருந்தேன். ஆனா நான் அறுவடை செய்யும் போது எனக்கு அவ்வளவு சிறப்பான கோதுமை கிடைக்கல. பக்கத்து நிலத்துல பார்க்கும்போது அவங்களோட கோதுமை ரொம்பவே தரம் குறைவா இருந்தது. என்னோட கோதுமையும் அதே மாதிரி தரம் குறைஞ்சு சில கோதுமைகள் அப்படி இருந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை யோசிக்கும் போது காற்று மூலியமா மற்ற விதைகள் என்னோட நிலத்துல பரவும் போது அதுவும் சேர்ந்து செடிகளா முளைக்க ஆரம்பிச்சது. பக்கத்து நிலத்துல இருக்கிற விதைகளும் சிறப்பானதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நிலத்துல வளர்ற ஒவ்வொரு செடிகளும் ரொம்பவே சிறப்பானதாகவும் ஆரோக்கியமாகவும் அமையும். அப்படிங்கிறதுனால என்னோட பக்கத்து நிலத்து விவசாயிகளுக்கும் எப்பவுமே சிறப்பான விதைகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொன்னாரு. மற்றவர்களுக்கு சிறப்பான விதைகளை கொடுக்கறதால அவரோட நிலம் இன்னும் சிறப்பா வளரும் அப்படிங்கிறத அவர் முழுமையா சிந்திச்சதுனாலதான் அவருக்கும் நல்லதா அமையும், மற்றவங்களுக்கும் நல்லதா அமையும். அப்படிங்கிறதுனால தன்னோட விதைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து சிறந்த பயனை அவர் அடையிறாரு. இதே போலதான் வாழ்க்கையிலும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் அறுவடை செய்ய முடியும். சில பேர் எல்லாருக்கும் கெட்டது செஞ்சுட்டு தனக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட வாழ்க்கையில அவங்க செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். எப்பவுமே அன்பை முழுமையா கொடுங்க. கண்டிப்பா அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்பிக்கையோட ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்க கையில கண்டிப்பா கொண்டு கொடுக்கும். விளைய விதைச்சிட்டு திளைய அறுவடை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அது என்னைக்குமே முடியாது. அதனால ஒவ்வொரு செயலையும் சிறப்பா செஞ்சு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.